ஹவுஸ் அப்படிங்கிற வீட்டில் ஸ்ரேயா, ஸ்ருதி, மல்ஹர் இவங்க 3 பேரும் அவங்க அப்பா, அம்மா, பாட்டி, சித்தப்பான்னு எல்லார் கூடயும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ரேயாங்கிற குழந்தை இறந்து போயிடும். அந்த குழந்தையே யாரோ கொலை பண்ணிட்டதால போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போலீஸ் அமித் கிட்ட உங்கள் பொண்ணை யார் கொண்டிருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அமித் அவரோட நெய்பரை கை காட்டுவார். நெய்பரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியும் அது வழக்கமாக 2 நெய்பர்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சின்ன சண்டையாக தான் இருந்திருக்கும். அந்த சண்டைக்காக கண்டிப்பாக நெய்பர் ஸ்ரேயாவை கொல்லலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உடனே அடுத்து சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவோட சித்தப்பா மேலே வரும். ஏன்னா ஸ்ரேயாவோட சித்தப்பாவுக்கு பூர்வீக வீடாக இருக்கக்கூடிய அந்த பேரட் ஹவுஸை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட போய் சொத்து பிரிக்க சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ உடனே கேஸ் அவங்க சித்தப்பா பக்கம் திரும்பும். அவங்க சித்தப்பா ஏற்கனவே ஒரு பெரிய ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுனால போலீஸ் அவரை போட்டு செமத்தியாக அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வரும். இந்த கொலை நடந்தப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் இருந்தார் அப்படிங்கிறத கேர்ள் ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாக்குமூலமாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்லேருந்து அவங்க சித்தப்பா மேலே இருந்த டவுட்டும் விலகிரும். பட் சித்தப்பா வெளியே வந்த கொஞ்ச நாள்லேயே 2வது குழந்தை ஸ்ருதியும் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து இறந்துரும். அதனால் திருப்பியும் போலீஸ் அவங்க சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் எந்த ஒரு கை குழந்தையும் நான் எந்த ஒரு சீன்லையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் போலீஸ் அவங்க சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கும். அந்த கை குழந்தைய மல்ஹர் ஒரு தண்ணி இருக்க தொட்டியில் போட்டு முக்கி எடுத்துட்டு இருப்பாரு. உடனே அதை பார்த்து அவங்க அப்பா அமித் என்ன பண்ணுற மல்ஹர்னு கேட்கும்போது நான் அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மல்ஹர் சொல்லுவார். ஆனால் அமித்க்கு மல்ஹர் மேலே சந்தேகம் வந்துடும். அமித் மல்ஹரை பார்த்து கேட்பாரு, உண்மையை சொல்லு, நீ அந்த குழந்தைய கொலை பண்ணதான்னு ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மல்ஹரும் ஒத்துப்பாரு, ஆமாம் நான் அந்த குழந்தைய கொலை பண்ணதான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு. உடனே அமித் கேட்பாரு, அப்போ ஸ்ரேயா, ஸ்ருதி 2 பேத்தையும் நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஸ்ரேயா, ஸ்ருதி 2 பேத்தையும் நான் தான் கொலை பண்ணேன், ப்ளஸ் நெய்பர் வீட்டு நாயையும் நான் தான் கல்லால் அடித்து கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிட்டு அமித் கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு ஸ்ருதி ஸ்ரேயாவை பிடிக்காது தானப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. எதனால் அந்த கொஸ்டினை கேட்பாருன்னா அமித்க்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது ஸ்ருதியும் ஸ்ரேயாவும் அவருக்கு பிறந்த குழந்தைங்க இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கும் நெய்பருக்கும் ஒரு அஃபேர் இருந்து அது மூலமாக பிறந்த குழந்தைங்க தான் அப்படிங்கிற ஒரு தாட் அமித்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதனால தான் மல்ஹர் அமித் கிட்ட இந்த கொஸ்டினையும் கேட்டிருப்பார். அமித் உண்மை தெரிஞ்சோன்னே உடஞ்சு போயிடுவார். இதில் அவங்க அம்மா வேற கூப்பிட்டு உன் தம்பி தான் குழந்தைங்களெல்லாம் கொண்டு இருப்பான்னு நீ நினைக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த குற்ற உணர்ச்சி அப்படியே அவர் கொல்லும். அமித் வீட்டுக்கு அவரோட சோகத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நெய்பர் வீட்டில இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க. மல்ஹர் அந்த நெய்பரோட குழந்தையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அமித் போய் கரெக்டான டயத்தில் அந்த குழந்தைய காப்பாற்றிடுவார். ஆனால் அடுத்த நாளே மல்ஹர் அந்த வீட்டுக்கே போய் அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாமல் கொண்டுட்டு வந்துடுவார். ஏற்கனவே இந்த 2 நெய்பர் வீட்டுக்குள்ளார பிரச்சனை இருந்ததுனால போலீஸ் இப்போ டைரக்டாக அமித்தை கேள்வி கேட்பாங்க. அமித் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உண்மையை உடைச்சிருவாரு. மல்ஹர் தான் அந்த பையனையும் ஸ்ரேயா, ஸ்ருதின்னு எல்லாரையும் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் போலீஸ் ஒரு 9 வயசு பையன் இதை பண்ணுனானா எப்படி அவனால் தனியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பட் மல்ஹர் விசாரிக்கும் போது மல்ஹர் ஒத்துப்பாரு, ஆமாம் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் தான் அந்த கொலையை பண்ணினேன் அப்படிங்கிறத ஒத்துப்பாரு. அவர் ஒத்துக்கிட்டோன்னே அவரை போலீஸ் ஒரு சைக்காட்டிக் சென்டரில் சேர்த்து விட்டுருவாங்க. இனிஷியலாக அந்த சைக்காட்டிக் சென்டரில் மல்ஹர் யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டார். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டயத்தில் மல்ஹரை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா சைக்காட்டிக் சென்டருக்கு போயிருப்பார். பட் மல்ஹர் அவங்க அப்பாவை பார்த்து பயந்துட்டு நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் இருக்க மீதி எல்லாரையும் பார்க்க விரும்புகிறதாவும் அப்பாவை மட்டும்தான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் மல்ஹர் பார்த்தீங்கன்னா அந்த சைக்காட்டிக் சென்டரில் தன்னோட டயக்ராம்ஸ் மூலமாக அந்த கொலையெல்லாம் தான் பண்ணலை, அவங்க அப்பா தான் பண்ணினாரு
அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸ் வரைஞ்சி வெளிப்படுத்துவார். உடனே இந்த விஷயத்த அங்க இருக்க டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. போலீஸ் அமித்தை அரெஸ்ட் பண்ணிட்டு மல்ஹரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குன ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட அப்பா தான் எல்லா கொலையும் பண்ணினாரு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிச்சுட்டு சைக்காட்டிக் சென்டர்லேருந்து வெளியே வந்த மல்ஹர் வீட்டில் இருக்க யாருமே நினச்சி பார்க்காத வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3வது குழந்தையான கை குழந்தைய ஒரு கிணத்துல போட்டு கொன்னுடுவார். இதை பார்த்த மல்ஹரோட அம்மா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை புரியும், எல்லா கொலையும் பண்ணினது அவங்களோட பையன்தான், புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. படத்தை கிளியராக பார்த்து நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படத்தில் எந்த நிமிஷத்தில் மல்ஹர் அவர் வாயை திறந்து நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு சொன்னாரோ அப்பயே நமக்கு கிளியராக தெரியும் அதை மல்ஹர் தான் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க அப்பாவோட எக்ஸ்பிரஷன், நடிப்பு எல்லாமே. பட் இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒரு 9 வயசு பையன் தனியாக எப்படி இத்தனை கொலைகளை பண்ணினான், ப்ளஸ் இவ்வளோ கிளவராக பிளான் பண்ணி எப்படி அவங்க அப்பாவை மாட்டி விட்டான் அப்படிங்கிறது தான். அவன் வீட்டில் இருக்க 3 குழந்தைங்களை கொன்னது கூட ஒத்துக்கலாம், ஏன்னா மாடியிலேருந்து தள்ளி விட்டான், ப்ளஸ் கிணத்துல தூக்கி போட்டாங்கிறதுலாம். பட் எப்படி பக்கத்து வீட்டு குழந்தைய கொன்னாங்கிறது தான் புரியவே இல்லை, தெரியவே இல்லை.